உயிர்த்தெழுதலை குறித்து போன வாரத்தில் நம்ம படித்தோம் இல்லையா? உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல்னா என்ன? உயிர்த்தெழுதினால் வருகிற ஆசீர்வாதம் என்ன என்பதெல்லாம் படித்தோம். ஆனால் இன்னைக்கு உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நடந்த சில முக்கியமான விஷயங்கள் இது நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஏன்னா இந்த உயிர்த்தெழுதலை ஆண்டவர் எப்படி நிரூபிக்கிறார் அப்படின்னா, ஒன்று காலியான கல்லறை. ஒன்று காலியான கல்லறை. அந்த கல்லறையில் மரியாள் போய் பார்க்கும் பொழுது கல்லறையின் கற்கள் புரட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தேவ தூதர்கள் நின்று சொல்றாங்க, மரித்து உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ரெண்டாவது, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்குரிய அத்தாட்சி என்ன அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் வேதத்தில் என்ன பட்டிருக்குதுன்னா ஆதாரத்தோடு தேவன் காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் உலக வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இயேசு சும்மா அப்படியே வந்து உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறது கிடையாது. இந்த உயிர்த்தெழுதலை குறித்தும் வேதத்திலே தீர்க்கதரிசனங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதல் நடைபெறலைன்னா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடிப்படை விசுவாசமே என்னவா இருக்கும்னா அது இல்லாமல் போய்விடும். அது ஆதாரம் இல்லாமல் போய்விடும். அதனால தான் எல்லா மதங்களை பார்க்கிலும் கிறிஸ்தவம் என்பது அடிப்படை சத்தியமும் ஆதாரமும் உண்மையும் உள்ள ஒரு வழியாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். கோட்பாடுகள் மாத்திரம் கொண்டதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, அஸ்திபாரங்கள் ஆதாரங்கள் உள்ளவைகள். அல்லேலூயா. அதனால தான் இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாமும் என்ன செய்ய போறோம், ஒரு நாளில உயிர்த்தெழுந்து அவர் எப்படி மகிமையாய் வெற்றி சிறந்தவராய் பரலோகத்தில் இருக்கிறாரோ அதே போல நாமும் அவரோடு கூட என்ன செய்ய போறோம், பரலோகத்தில் இருக்க போறோம். அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை தான் சபை. அல்லேலூயா. நாம் ஏன் சபையில் கூடி வருகிறோம், ஏன் சபையில கர்த்தரை ஆராதிக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு முக்கியம் அப்படின்னா, நாமும் வருகிற உயிர்த்தெழுதலிலே பங்கு பெறும்படியாக நாம் சபையிலே உயிருள்ளவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. சபை என்பது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதிக்கிற ஒரு இடம் அல்ல. நாம் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உடையவர்கள். என்ன உடையவர்கள்? உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உடையவர்கள். இந்த உலகத்தில் அநேகர் இன்னைக்கு அந்த நம்பிக்கையை இழந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவள் வாழ்க்கையில ஏற்படுகிற சில சோர்வுகள், சில பிரச்சனைகள், அவர்கள் ஜெபித்த ஜெபம் கேட்கப்படவில்லை, அல்லது அவர்களுக்கு வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகள் அல்லது சில வியாதிகள் அல்லது சில சோர்வுகள், இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் என்னை நேசிக்கல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சில நேரத்தில் சிலர் வந்து விடுகிறீர்கள். இன்னைக்கும் காலை வேளையில சிலர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன்னுடைய நம்பிக்கை ஆமென் கீழானவைகள் மேலல்ல, மேலான உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும், ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற நித்திய கூடாரம் ஒரு நாளும் அழிந்து போகாத கூடாரம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றார், அழிந்து போகிற போஜனத்திற்காக நீங்கள் கிரியை செய்யாமல் அழியாத நித்திய போஜனத்துக்காக நம்ம என்ன செய்யணுமா, கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நாம் இந்த பூமியில சேர்க்கிற சொத்துக்கள், வாங்குகிற தங்கம் வெள்ளி பொன் அல்லது நம்ம செய்கிற ஆடை அலங்காரம் அல்லது முக அலங்காரம், ஆடை அலங்காரம், சீகை அலங்காரம் எல்லாமே ஒரு நாள்ல முடிந்து போகும். அல்லேலூயா, ஆமென். ஆனால் தேவன் நமக்கு அழியாத ஒரு அலங்காரத்தை கொடுத்திருக்கிறார். அது உள்ளான மனுஷனுக்குள் காணப்படுகிற அலங்காரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க முடிய இப்படி வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை, இப்படி வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை, மொட்டை அடிக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. அது நம்முடைய முகத்துக்கு தான் அலங்காரமே தவிர நம்முடைய உள்ளத்தை அலங்கரிக்கிறது என்ன தெரியுமா, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா, ஆமென். அதனால நிறைய நேரம் நம்ம எதுக்கு செலவு பண்ணிடுறோம் அப்படின்னா, வெளிப்புறமான அலங்காரத்துக்கு ரொம்ப நேரத்தை ஒதுக்கிடுறோம். நான் இப்படி இருந்தால் அழகா இருப்பேன், நான் இப்படி இருந்தால் அழகா இருப்பேன், நான் இந்த கிரீம் போட்டால் அழகாயிருவேன், நான் இப்படி முடி வெட்டினா அழகாயிருவேன், நான் இந்த ஷூட்டு போட்டால் அழகாயிருவேன், நான் இந்த செருப்பு போட்டால் எனக்கு ஒரு மதிப்பு அப்படின்னு நம்ம சில நேரத்தில் வெளிப்புறமான சில காரியங்களுக்கு என்ன செய்யறோம், முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். கிறிஸ்தவர்களும் தேவனை அறிந்த பிள்ளைகளும் நம்ம அப்படி இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ஒரு நாளிலே மாறி போகக்கூடியது. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இந்த மங்காத வாழ்வுக்காக தான் என்ன செய்யணும்னா ஓட வேண்டும். ஹல்லேலூயா. சீஷர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுதலில் 3 முறை தரிசனமாகி அவர்களை என்ன பண்றாருன்னா, அவருடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்துகிறார், அவருடைய விசுவாசத்தை தூக்கி நிறுத்துகிறார். காரணம் என்னன்னா, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்குள்ள வந்தது என்னன்னா பயம். ஆமென். விசுவாசம் வரல. நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் ரொம்ப விசுவாசத்துல எழும்பிட்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அவர்கள் விசுவாசத்துல என்ன செய்யல, எழும்பல. அதற்கு மாறாக அவர்களுக்குள்ள என்ன வந்ததுன்னா ஒரு விதமான பயம், ஒரு விதமான கலக்கம் வந்தது. காரணம், 3 வருஷம் இயேசு கூடவே இருந்தார். 3 வருஷத்தின் முடிவில் இயேசு மரித்து அடக்கம் பண்ண விட்டார்.
ஆனா இயேசு சொன்ன வார்த்தையை இவங்க என்ன செய்யல, விசுவாசிக்கவில்லை. நாமும் நிறைய நேரத்துல சீஷர்களை போல இருக்கிறோம். இயேசு கூட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறோம். இயேசு இல்லைன்னு சொன்ன உடனே நம்ம என்ன செய்யறோம், சோர்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஏன் இயேசு கூட இருக்கும்போது சந்தோஷமா இருந்தாங்கன்னா, இயேசு கூட இருக்கும்போது யாரும் இவங்க மேல கை போட துணியவில்லை. இயேசு இவர்களுக்கு பாதுகாப்பா இருந்தார். காற்றையும் கடலையும் அகற்றி இவருடைய ஜீவனை பாதுகாத்தார். இவங்களுக்கு போற இடத்துலலாம் அப்பத்தை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நன்மையை கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். இப்போ இவ்வளோ வருஷம் எல்லாத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றினோமே, எங்களுக்கு இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சேன்னு சொல்லி சிலர் சோர்ந்து போனார்கள். அல்லேலூயா, ஆமென். அதனால் இன்னைக்கு காலை வேளையில் நிறைய பேர் சோர்ந்து போயிருக்கிறோம். எதுக்கு சோர்ந்து போயிருக்கிறோம்னா, என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே, சில விஷயங்கள் நான் எதிர்பார்த்த மாதிரி செயல்படவில்லையே, நான் நினைச்சது ஒன்று ஆனால் என் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று, நான் விரும்பினது ஒன்று ஆனால் எனக்கு நடக்கிறது ஒன்று என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் உறுதியாய் நம்புவீர்களானால் எல்லாமே தேவனுடைய திட்டத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய திட்டத்தை தீர்மானங்களை விட தேவன் எனக்காய் வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் நேர்த்தியானவைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. God's plan is always the best plan for my life. Amen. Hallelujah. Amen. ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள், God proposes, man proposes, God disposes என்பாங்க. ஆமென். மனிதன் தீர்மானிக்கிறான், தேவன் அதை என்ன செய்றாரு, அந்த தீர்மானத்தை முறியடிச்சு போடுறாரு. அதனால நீங்க நிறைய நேரத்தில் நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் அல்ல, தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிறவைகளை கண்டிப்பாய் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அதனால நிறைய நேரத்தில் நீங்க தீர்மானிக்கிறதை விட தேவனே என் வாழ்க்கையில் உங்களுடைய தீர்மானம் என்ன என்று ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு என்னவா இருக்கும்னா ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய நேரத்தில் குழப்பம் நிறைய நேரத்தில் நமக்கு எப்போ குழப்பம் வரும்னா, என்ன படிக்கிறது அப்படின்னும் போது ஒரு குழப்பம் வரும். அப்புறம் என்ன வேலைக்கு போகிறதுங்கும் போது ஒரு குழப்பம் வரும். கடைசியாக பெரிய குழப்பமே வாழ்க்கையில் எப்போ வரும்னா, கல்யாணத்தில் தான் நிறைய பேருக்கு என்ன வரும், குழப்பம் வரும். யாரை கல்யாணம் பண்ணுறது, இவர் எனக்கு கரெக்டாக இருப்பாரா, அவர் எனக்கு கரெக்டாக இருப்பாரா, அவர் உயரமாக இருக்காரு, இவர் குள்ளமாக இருக்காரு, அவருக்கு அந்த வேலை சரியில்லையே, இவருக்கு முகம் சரியில்லையே, இவருக்கு சம்பளம் கம்மியாக இருக்கே, அவர் குடும்பம் சரியில்லையே, பிரச்சனையாக இருக்கே அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரை எனக்கான வாழ்க்கை துணை என்ன என்பதை நீங்கள் தீர்மானித்து கொடுக்கும்பொழுது அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா என் வாழ்க்கையில் திருமணம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இன்னைக்கு அதுக்கு டைமு இல்லை. ஆமென். நமக்கு அதுக்கான நேரம் இல்லை. ஆமென். நமக்கு அதுக்கான பொறுமை நமக்கு இன்னைக்கு இல்லை. இல்லாததுனால நம்ம என்ன செய்யறோம், வாழ்க்கையில் எதையோ ஒன்றை எடுத்து நம்ம என்ன செய்யறோம், நான் எடுத்த தீர்மானத்தில் ஓடும் பொழுது வாழ்க்கை முழுவதும் அது எனக்கு உபத்திரவமாய் மாறிவிடுகிறது. அதனால தான் ஆண்டவருடைய வசனம் அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். எல்லாமே உங்க விருப்பத்தை தேவன் செய்ய உங்களை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. விசுவாசிகளாய் இருக்கிற நீங்களும் நானும் என் விருப்பத்தை ஆண்டவருக்குள்ள திணிக்கிறதை விட, ஆண்டவரே என்னை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன, தீர்மானம் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்க தேவனுடைய திட்டத்தில் நடக்கும் பொழுது, தேவனுடைய திட்டத்தில் நீங்க ஓடும் பொழுது, உங்க வாழ்க்கைக்கான எல்லா தேவையும் சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதமும் தேவன் இலவசமாய் தருகிறார். ஹல்லேலூயா. ஏன் அநேக நேரத்தில் நம்ம போராடுகிறோம், ஏன் அநேக நேரத்தில் பிரச்சனைகளோடு போராடுகிறோம், வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, நீங்க தேவனுடைய திட்டத்தை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் நாட் இன் காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்பது உங்களுக்கான தேவ திட்டம். ஹல்லேலூயா. பரலோகம் என்பது உங்களுக்கான தேவ திட்டம். இந்த தேவ திட்டத்துக்குள்ள நான் எப்போ வருகிறேனோ அப்போ என் வாழ்க்கை அழகா கைட் பண்ணப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கப்பல், பெரிய கடல், பூமியை விட கடல் தான் ரொம்ப பெருசு. பூமியில் நீங்கள் வழியை கண்டுபிடிக்கலாம், ஆனால் கடலில் நீங்கள் என்ன செய்ய முடியாது, வழியை கண்டுபிடிக்க முடியாது. அந்த கடலில் வழியை கண்டுபிடித்து சரியான பாதையில் நீங்கள் போய் சேரணும்னா உங்களுக்கு ஒரு காம்பஸ் என்கிற ஒரு கருவி உங்களுக்கு தேவை. இன்னைக்கு ஜிபிஎஸ் இருக்குது, அன்னைக்கு அந்த நாட்களில் ஜிபிஎஸ் இல்லை, அந்த நாட்களில் இருந்ததுன்னா காம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா திசை காட்டி, அது பேர் என்ன, திசை காட்டி. திசை காட்டி இல்லாத ஒரு கப்பல் நடுக்கடலில் என்ன செய்யும், தத்தளிக்கும். ஆனால் திசை காட்டி இருக்கிற ஒரு கப்பலில் சரியாய் போய் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து விடும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஆவியானவருடைய கைடன்ஸ்,
ஆவியானவருடைய வழி நடத்துதல் யாருக்கு இல்லையோ நீங்க உங்க வாழ்க்கையில தத்தடித்து கொண்டிருப்பீர்கள், சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பீர்கள். பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்காது. காரணம் என்ன தெரியுமா? நீங்களே தீர்மானம் எடுக்கிறீங்க, நீங்களே டிசைட் பண்றீங்க, நீங்களே ஓடிட்டு இருக்கீங்க, நீங்களே எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு யார் இல்லை? வழிகாட்டி ஒருவர் இல்லை. ஆமென். நிறைய நேரத்தில் நமக்கு வழிகாட்டிகள் இல்லாததுனால தான் வழி தவறி போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக யாரை கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியாகிய வழிகாட்டி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவர் நம்மை சரியான தேவ திட்டத்துக்குள் நடத்தி கொண்டு போவார். ஹல்லேலூயா. தேவ திட்டத்துக்குள் இல்லாத ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில என்ன இருக்கும்னா, புயல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், வியாதியின் சூழ்நிலைகள் அவன் குடும்பத்தை விட்டு என்ன செய்வதில்லை? நீங்குவதில்லை. தரித்திரம் நீங்குவதில்லை. சாபத்திலிருந்து அவனால் வெளியே வர முடிவதில்லை. காரணம் என்னன்னா, ஒன்னே ஒண்ணுதான், நான் தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிறேன். அல்லேலூயா. அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர்னா, எப்படியாகிலும் உங்களை தேவ திட்டத்துக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் சில காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். ஆமென். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில வருகிற சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில தோல்விகள் எல்லாம் நம்மளை எங்க நடத்துகிறதுனா, அழிவுக்கு நேராக அல்ல, தேவனிடத்தில் நம்மை திருப்புவதற்கு நேராக நடத்தப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு காலை வேளையில தேவனிடத்தில் திரும்புவதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென். உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். சீஷர்கள் காரணம் என்னன்னா, அவர்கள் வாக்குத்தத்தத்தை என்ன செய்யல? விசுவாசிக்கவில்லை. தேவனுடைய வசனத்தை அவங்க என்ன செய்யல? நம்பவில்லை. அதனால அவங்க வாழ்க்கையில என்ன இல்லாமல் போச்சுன்னா, நம்பிக்கை இல்லாமல் போயிருது. இயேசு மரித்த உடனே அவர்களுக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. காரணம் என்ன? அவர்கள் தேவன் சொன்னதை மறந்து போனார்கள். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் தேவதூதன் மார்த்தாள் மகதலேனா மரியாளை பார்த்து கேட்கிறான், ஜீவனுள்ளோரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து உயிர்த்தெழ வேண்டும் என்று அவர் சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்று கேட்கிறார். அல்லேலூயா. அநேகர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை, தேவன் உங்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? மறந்துட்டீங்க. தீர்க்க தரிசனங்களை மறந்து விட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களை நடத்த வேண்டிய வழியை நீங்கள் மறந்து விட்டதுனாலே இன்னைக்கு நம்ம எங்க இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோம்? கல்லறையிலே இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கல்லறையில இயேசு இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்து எழுந்தார். இன்னைக்கு நாம் யாரை பின்பற்றணும்னா, கல்லறையில் அல்ல. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நான் போன வாரமே சொன்னேன், நிறைய பேர் இயேசு எங்க தேடிட்டு இருக்கிறோம்? வாரம் வாரம் ஒரு கல்லறையில தேடிட்டு இருக்கிறோம். கல்லறைக்குள்ள இயேசு இல்லை. நீங்க வேணா தூப வர்க்கம் வச்சிருக்கலாம், வெள்ளை போலம் வச்சிருக்கலாம், உங்களுக்கு பக்தி இருக்கலாம், விசுவாசம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இயேசு இல்லாத இடத்திலே உங்கள் விசுவாசமும் வீண், உங்கள் தூப வர்க்கமும் வெள்ளை போலமும் அங்க வேலை செய்யாது. அது அங்க பயன் இல்லை. அல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே நீங்கள் இருக்க வேண்டும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்கள் அவரை தேட வேண்டும். அங்கேதான் உங்களுக்கு இயேசு வெளிப்படுவார். இயேசுனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. ஆமென். சரி, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஏன் காண்பிக்கணும் விலாவையும் கையும்னா, அவர்களுக்கு என்ன இல்லாமல் போச்சு? விசுவாசம் இல்லாமல் போச்சு. யாருக்கு? சீஷர்களுக்கு. 3 வருஷம் இயேசு கூட இருந்தாங்க. இயேசு செஞ்ச எல்லா அற்புதத்தையும் பார்த்தாங்க. இயேசு செஞ்ச எல்லா அதிசயத்தையும் பார்த்தாங்க. மரித்தவனை உயிரோடு எழுப்பும் பொழுது கூட இருந்தாங்க. அல்லேலூயா. முடவனை நடக்க செய்யும் பொழுது கூட இருந்தாங்க. குருடரை பார்வையடை செய்யும் பொழுது கூட இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனாலும் இயேசு மரித்த பிறகு அவ்வளவு விசுவாசம் அவர்களை விட்டு ஓடி போனது. அல்லேலூயா. ஆமென். அதனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, எப்போதுமே அற்புதத்தை தேடாதீர்கள். எப்போதுமே யாரை தேடுங்க? இயேசுவை தேடுங்க. அற்புதத்தை மாத்திரம் தேடி வராதீங்க. அற்புதத்தை மாத்திரம் தேடுகிறீங்க. அற்புதம் நடக்கும் பொழுது கொஞ்ச நாள் கை தட்டுவீங்க, கொஞ்ச நாள் விசில் அடிப்பீங்க, கொஞ்ச நாள் டான்ஸ் ஆடுவீங்க. அதோடு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை முடிந்து போய்விடும். அல்லேலூயா. ஆமென். அதனால நம்ம அற்புதத்தை தேடுகிறவர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது, இயேசுவை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். வசனத்தை, இயேசு சொன்ன வாக்கு தத்தங்களையும் இயேசு சொன்ன தீர்க்க தரிசனங்களையும் பிடித்து கொண்டு நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். முதல்ல சீஷர்கள் எதை மறந்தாங்க? வசனத்தை மறந்தாங்க, தீர்க்க தரிசனத்தை மறந்தார்கள். இரண்டாவது, அவர்கள் சூழ்நிலைகளை பார்க்கிறார்கள். எதை பார்க்கிறாங்க? சூழ்நிலை. என்ன சூழ்நிலை? இயேசு இல்லையே, இயேசு மரித்து விட்டாரே, இயேசு உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா.
ஆமென். மாம்சத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதுல ஓடுறான்? 2 வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு சபைகளில. ஒன்று மாம்சத்திலே ஓடுகிற கிறிஸ்தவர்கள், இன்னொன்று ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா, ஆமென். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அல்லேலூயா. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே ஜீவனை அறுப்பான், மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் அழிவை அறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எதை இருக்கிறார்கள்? ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்ப மாம்சம் ஜீவன். மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் கிறிஸ்தவர்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதிப்பார்கள். மற்ற நாட்கள் அவர்கள் இயேசுவை அறியவோ தேடவோ மாட்டார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அவர்களுக்கு பாரம்பரியத்தில் இருப்பார்கள். எதில் இருப்பாங்க? பாரம்பரியத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு ஆராதனை, ஒரு ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை நாள். மற்ற நாளெல்லாம் உங்களுக்கு என்ன இல்லை? ஆராதனை நாள் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற விசுவாசமே வரும். இன்னும் ஒரு படி மேலே போகிறோம் சொன்னா, இன்னும் சில கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட இன்னைக்கு ஆராதனை நாள் இல்லை. அவர்கள் மாம்சத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதை தேடுகிறார்கள்? உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். ஆனால் நாம இன்னைக்கு எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று உலகத்துக்குரியவைகளே, மாம்சத்துக்குரியவைகளே என்ன செய்கிறோம்? தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆராதனைக்கு நமக்கு நேரம் இல்லை, ஜபத்திற்கு நேரம் இல்லை, தேவனுடைய வசனங்களை வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. நேரம் பூரா எதுல செலவு பண்ணிட்டு இருக்கிறோம்? உலகத்தினுடைய காரியத்திலேயே செலவு பண்றோம். அப்ப நம்ம எல்லாம் என்ன ஆவிக்குரியவர்கள் இல்லை. இந்த 3 உங்கள்கிட்ட இருக்கா? காலை எந்திரிச்சு ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் சாட்சியா இருக்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வருதா? பரிசுத்தத்தை விரும்புகிறீர்களா? தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிறீர்களா? அப்படின்னா நீங்க கொஞ்சம் ஆவிக்குரியவர்கள். கொஞ்சம். எவ்வளோ? ஆமா, ரொம்ப இல்லை, கொஞ்சம். இது கொஞ்சம். மாம்சத்துக்குரியவர்கள் எப்படின்னா, அவர்கள் எதை அதிகமாய் தேடுவார்கள்? எதை தேடுகிறார்கள்? தங்கள் சரீரத்துக்குரியவைகளை தேடுகிறார்கள். வேலையை தேடுவார்கள். அல்லேலூயா. குடும்பத்துக்குரிய காரியத்தை தேடுவார்கள். அவர்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றுவதற்கு என்னெல்லாம் செய்யலாமோ அதெல்லாம் செய்வார்கள். அல்லேலூயா. தேவனுடைய காரியம் அவர்களுக்கு அந்நிய காரியமாய் தோன்றும். இதெல்லாம் யாரு? மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள். யூதாஸ் இயேசுவோடே இருந்தான், ஆனால் அவன் எண்ணம் பூரா எது மேல இருந்தது? பணப்பையின் மேல் இருந்தது. நிறைய நேரத்தில் நம்ம ஆராதனையில் இருப்போம், ஆனால் ஆராதனையில் தான் இருப்போம், ஆனால் நம்ம மனசு பூரா எங்க இருக்கும்? வேற ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கும். அல்லேலூயா. சிலர் ஆராதனையில் வருவார்கள், வந்துட்டு வெளியில என்ன நடந்துச்சோ, வீட்டில் நடந்துச்சோ அதை குறித்தே யோசித்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் யார் அப்படின்னா மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள். இவங்களாம் யாரு? மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். 3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வசனம் தெரியும்? பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இன்னைக்கு திரும்ப இந்த வசனத்தை பேசுகிறோம். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? நீங்க உண்மையான உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, உண்மையான உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை அப்படின்னா, உண்மையா ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க எதை தேட வேண்டுமாம்? மேலானவைகளை. மேலானவைகள்னா என்ன? கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததால கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் இருக்கிறவைகள் கீழானவைகள், மேலானவைகள் என்பது ஆவிக்குரிய காரியங்கள். பணம் கீழானது, புகழ் கீழானது, அழகு மாயை எல்லாம் கீழானது. இதெல்லாம் மேட்டரே இல்லை. எது மேட்டர்? வாட் இஸ் த மேட்டர்னா அதுதான் மேட்டர். மேலே இருக்கிறது எப்போதுமே ஆசீர்வாதம். அல்லேலூயா. மன்னா எங்கிருந்து வந்தது? மேலே இருந்து வந்தது. அல்லேலூயா. அந்த மன்னாவை சாப்பிட்ட ஒருத்தனுக்கு என்ன வரல? வியாதி வரவே இல்லை. அவர்கள் கால்கள் வீங்கி போகவில்லை. அப்புறம் என்னாச்சு அவங்களுக்கு? அப்படி வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. ஏன்னா எதை சாப்பிட்டான்? தூதர்களுடைய உணவாகிய மன்னாவை புசித்தார்கள். அப்ப மேலானவைகள் அப்படின்னா வசனம், தேவனுடைய காரியங்களை புசிக்கிறவர்களுக்கு
ஆசீர்வாதங்கள் உண்டு, மேலான ஆசீர்வாதங்கள் உண்டு. மேலான ஆண்டவர் 2 விஷயத்தை காட்டுறார். ஒன்று அவருடைய கையை காட்டுறார், இன்னொரு அவருடைய விலாவை காட்டுறார். இது 2ஐயும் காட்டி அவர்களுக்கு நான் தான் இயேசு என்கிறத ப்ரூஃப் பண்றார் ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய எதற்காக தேவன் மிரக்கிள்ஸ் அண்ட் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸை கொடுக்குறாருன்னா, நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யறார் ஆண்டவர் பலப்படுத்தணும்னு விரும்புகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க, அந்த வசனம் 20, 19, 20, 20 யோவான். அவர் இப்படி சொல்லி தம் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அது வரைக்கும் பயத்தில் இருந்த அவர்களுக்கு இயேசு முதல்ல என்ன சொன்னாரு? சமாதானம் என்று சொன்னார். ரெண்டாவது என்ன ஆச்சு? அவங்களுக்குள்ள சந்தோஷம் வருகிறது. என்ன சந்தோஷம்? இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை அவன் பார்க்கிறான். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களுக்கு உள்ள வர்றது என்ன தெரியுமா? சமாதானம், சந்தோஷம். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியில இருக்கிறது. உங்க சந்தோஷம் எங்க இருந்து வருகிறது தெரியுமா? உயிர்த்தெழுந்த இயேசுவினிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு அது இல்லாம வெளியில உங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. ஆமென். ஒரு கிறிஸ்தவனுடைய சந்தோஷம் எதுல தெரியுமா இருக்கு? ஆராதனையில, ஜெபத்துல, ஆமென், ஊழியத்துல, வேதத்தை படிக்கிறதுல, விசுவாசிக்கிறதுல தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய சந்தோஷமும் சமாதானமும் இருக்கிறது. எப்போ இந்த சந்தோஷத்தை விட்டு வெளியில நீங்க சந்தோஷத்தை தேடுறீங்களோ அப்போ உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. இயேசு தான் உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு கொடுக்கிறதா இருக்கணும். உங்களுக்கு யார் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கணும்? இயேசு கொடுக்கக்கூடிய சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சமாதானம் உங்களுக்கு வரும். எப்போ நீங்க ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள வர்றீங்களோ அப்போ உங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்னா சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். உங்க வீட்டில் இன்னைக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க தேவனுடைய திட்டத்தில் வெளியே இருக்கீங்க. உன் வீட்டில் கணவனோ மனைவி 2 பேரும் தேவனுடைய திட்டத்தில் இருக்கும்போது அந்த குடும்பம் எப்படி இருக்குன்னா ஆசீர்வாதமா இருக்கு. கணவன் தேவனுடைய திட்டத்திலையும் மனைவி தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியே இருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. அதனால தான் கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். சில வீடுகளில் கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார் அல்லது மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் யார் ஜெபிக்கணும்னா ரட்சிக்கப்பட்டவங்க ஜெபிக்கணும். நீங்கள் ஆவிக்குரியவங்களாக இருக்கணும். நீங்களும் அவர்களோடு சேர்ந்து உலக காரியத்தை செய்யும் பொழுது அந்த குடும்பத்தில் உங்கள் கணவர் ரட்சிக்கப்படுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாமல் போய்விடுகிறது. மனைவி ரட்சிக்கப்படுவதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் என்ன செய்யப்படுது? ரட்சிக்கப்படுகிறது, விசுவாசத்துக்குள் வருகிறது. 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்களா மாறி ஜெபிக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே தேவனுடைய திட்டம் வரும். தேவ திட்டம் வந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். நிறைய பேருக்கு 2வது முறை இயேசு 8 நாளைக்கு பின்பு திரும்பவும் சீஷர்களுக்கு என்ன செய்யறாரு? காட்சி கொடுக்கிறார், தரிசனம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு இப்போ பாருங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. மாம்சத்தில் இருக்கும் பொழுது இயேசு இவர்களோடையே இருந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு இவர்களோடு எப்போதுமே இருக்கவில்லை. அல்லேலூயா. ஏன்னா இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? மாம்சத்தில் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனாக தான் இருக்கணுமே தவிர மாம்சத்தோடு இருக்கிறவன் கூட எப்போதுமே இருக்கக்கூடாது. புரிஞ்சதா? புரிஞ்சா புரியலையா? நீங்க ஆவிக்குரியவர்கள். நீங்களாம் யாரு? ஆவிக்குரிய. யூ ஆர் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் யாரு? ஆவிக்குரியவர்கள். நீங்க எப்போதுமே மாம்சத்துக்குரியவர்களோடு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னு எப்போதுமே இருக்கக்கூடாது. எப்போதுமே நீங்க மாம்சத்தோடு, மாம்சத்து சிந்தை உள்ளவனோடு கூட நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் மாம்ச சிந்தையிலேயே நடப்பீங்க. நிறைய ஆவிக்குரியவர்கள் ஏன் உங்களுடைய ஆவிக்குரிய சுபாவம் வெளிப்படுறது இல்லைன்னா நீங்க ரொம்ப நேரம் உலகத்தோடயே என்ன செய்யறோம்? இருக்கிறோம். அதிகமா ஆண்டவரோடு இருக்கிறத விட அதிகமா யாரோடு இருக்கிறோம்? உலகத்தோடும் மாம்சத்துக்குரிய எண்ணங்களை உடையவர்களோடு இருக்கிறோம். வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல அல்லது மற்ற காரியங்கள்ல யாரோடு அதிகமா நேரத்தை செலவு பண்றோம்? மாம்சத்துக்குரியவர்கள். அவன் என்ன பேசுவான்? கெட்ட வார்த்தை பேசுவான், சினிமாவை பற்றி பேசுவான், சீரியலை பற்றி பேசுவான், அடுத்தவன் பொண்டாட்டியை பற்றி பேசுவான், அடுத்தவன் புருஷனை பற்றி பேசுவான், அங்கே என்ன ஆயிடுச்சு திருடுறதை பற்றி பேசுவான், பொய்வியை பேசுவான், அப்புறம் என்ன பேசுவான்? இதை தான் பேசிக்கிட்டே இருப்பான். இப்போ நீங்கள் யாருடைய கூட்டத்தில் இருக்கிறீங்க? அந்த கூட்டத்தில் இருக்கிற நீங்கள் எப்படி உங்களுடைய ஆவிக்குரிய சுபாவத்தை வெளிப்படுத்த முடியும்? இதை தாண்டி நீங்கள் வெளிப்படுத்துறீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில்
ஆவிக்குரிய சுபாவம் என்ன செய்யாது, வெளிப்படாது. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களோடு கூடயே இருக்கல. அவர்களுக்கு அப்பப்போ தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதுக்காக இயேசு கூட இருக்கலன்னு அர்த்தம் இல்லை. எப்போ இயேசு கூடயே இருந்தார் அப்படின்னா அதுக்கு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. உயிர்த்தெழுகிற வரைக்கும் மாம்சத்தில் இருக்கும் பொழுது இயேசு கூடவே வச்சிருந்தார் அவங்கள. ஆனா இயேசு அவர்களை போல என்ன செய்யல, இருக்கல. இயேசுனுடைய கேரக்டர்ஸ் தான் அவங்கள என்ன செஞ்சது, பாதித்தது. ஆனா உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு அவர்களோடு இருக்கவே இல்லை. 8 நாளைக்கு பின்னாடி வரார், கொஞ்ச நாளைக்கு பின்னாடி வரார். 40 நாள் தான் இருந்தார். அங்கங்க இருந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு 40வது நாள் உயிர்த்தெழுந்து போயிட்டார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இப்ப இயேசு மகிமை அடைந்திருக்கிறார். மகிமை அடைந்த இயேசு இப்ப இவர்களோடு என்ன செய்ய முடியாது, நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவர்கள் இன்னும் என்ன ஆகல, மகிமை அடையவில்லை. இவர்கள் இன்னும் எதுல இருக்கிறான், மாம்சத்திலே இருக்கிறான். மாம்ச சிந்தையில இவனுக்குள்ள என்ன இருக்குது, இப்போ பயம், தோல்வி, சோர்வி, எண்ணம், எதிர்காலத்தை குறித்த சிந்தை எல்லாம் இவனுக்குள்ள இருக்கிறது. இப்ப இவங்களுக்குள்ள என்ன பிளான் நடந்துட்டு இருக்கு தெரியுமா, இயேசு இப்போ இல்ல, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், இனி நம்ம எப்படி வாழ்வோம். பேதுரு யோசிக்கிறார், திரும்ப போய் ஒரு போட்டை வாங்கி மீன் பிடிக்க போயிடணும். போறாரு. அவர் கடைசியில எங்க போறாரு, விட்டு வந்த போட்டை எடுத்துட்டு திரும்ப எங்க போயிட்டாரு, மீன் பிடிக்க போயிட்டார். கூட வந்த அந்திரேயாவும் போயிட்டாரு. கூட வந்த யாக்கோவும் யோவானும் போயிட்டான். நாத்தான் வேலும் போயிட்டான். தோமாவும் போயிட்டான். இவங்க 7-8 பேர் சேர்ந்து எங்க போறாங்க, எல்லாம் மீன் பிடிக்க போறாங்க. ஏன் மீன் பிடிக்க போனாங்க, இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு கூடவே இல்லையே. அல்லேலூயா, ஆமென். நம்ம சில நேரத்தில் நம்ம விசுவாச வாழ்க்கையில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எப்போதும் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். சொல்றாரு தோமாவை பார்த்து, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். என்னை பார்த்தா தான் நீ நம்பணும்னா அது விசுவாசம் அல்ல. இயேசு ஏதாவது செய்தாதான் அது சபைன்னு சொன்னா அது விசுவாசம் அல்ல. அல்லேலூயா, ஆமென். அவர் என்ன சொல்றாரு, என் கையை அவன் அதுக்கு பிறகு அவருக்கு காட்டுறார். என்ன காட்டுறாரு, கையை பார். அவன் கையை விட்டு பார்க்கறான். யாரு, தோமா. பேதுரு சொன்ன பொழுது அவன் என்ன செய்யல, நம்பல. இப்போ கையை எங்க விடுறான், விழாவில் விட்ட பிறகு என்ன சொல்றான், அவனுடைய மைண்டே மாறுது பாருங்க. என்ன சொல்றான், தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அதுக்கு முன்னாடி அவர் என்ன நினைக்கல, அவரு ஆண்டவரும் நினைக்கல, தேவனும் நினைக்கல. ஏன் ஆண்டவர் என்னை இப்படி சோதிக்கிறாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, ஏன் ஆண்டவர் எனக்கு இவ்வளோ நெருக்கத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பேசின ஆட்கள் அற்புதம் நடந்த பிறகு என்ன செய்யறான், அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். இப்போ ஆண்டவரே அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அதுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யல, அவர் சொல்றாரு, ஏய் நீ உண்மையான விசுவாசியே கிடையாது. கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்றார். அல்லேலூயா, ரைட். இப்போ மூணாவது வாங்க, 21ஆம் அதிகாரத்துல ஹல்லேலூயா 1, 2, 3 வசனங்கள் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபெரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எத்தனாவது வெளிப்பாடு இது, மூன்றாவது வெளிப்பாடு. வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிபு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் குமாரரும் கூடியிருந்த போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஒன்றும் பிடிக்கல, ராத்திரியில ஒன்றும் கிடைக்கல. பாருங்க, இப்பதான் இயேசு என்ன காமிச்சாரு அவங்களுக்கு, என்ன காமிச்சாருங்க இயேசு, கையில் இருந்த ஆணிகளால் அடிக்கப்பட்ட காயத்தை காமிச்சார். அப்புறம் விலாவினால் குத்தப்பட்ட காயத்தை இயேசு காமிக்கிறார். ரெண்டையும் காமிச்சு, நான் தான்ப்பா இயேசு, நான் உயிர் தெழுந்துட்டேன், சொன்னபடியே உயிர் தெழுந்துட்டேன்னு யாரு காமிக்கிறாரு, சீஷர்களுக்கு காமிக்கிறார். 10வது சந்தேக புத்தி உள்ள தோமாக்கும் காமிச்சிட்டார். கையை உள்ளேயும் போட்டு பார்த்துட்டு சொல்றான், உண்மையா இவர் இயேசு தான், ஆண்டவரே தேவனே அப்படின்னா. இப்போ டோட்டல் கேங்கும் பின்மாற்றத்துல போய் எங்க போகுது, மீன் பிடிக்க போகுது. என்னதான் ஆண்டவர் காமிச்சாலும் சரி, என்னதான் ஆண்டவர் சத்தியம் பேசினாலும் சரி, எனக்கு மீன் பிடிக்கிறது தான் பிரதர் பிடிக்கும்.
என்ன பிடிக்குது? ஏன்னா இவனுக்கு இப்போ விசுவாசம். அன்னைக்கு லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் திருப்புங்க டக்குன்னு. ஒரே ஒரு விஷயத்தை படிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை திருப்புங்களேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அங்கே நடக்கும். லூக்கா 5ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. சீசர்கள் சீமோன் பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு இவங்கெல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள். இயேசு ஒரு நாள் திபேரியா கடற்கரையில் கெனசரேத்து கடலுக்கு வராரு. வந்து ஜனங்களுக்கு போதகம் பண்றார். போதகம் பண்ணும்போது யாருடைய படகை வாங்குறாரு? சீமோன் பேதுருடைய படகை கொஞ்சம் வாங்கி போதகம் பண்றார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சீமோன் பேதுரு வலையை அலசிட்டு இருக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்க ட்ரை பண்ணி ஒன்றும் கிடைக்காதனால இந்த வலையில் நிறைய நேரத்தில் குப்பை மாட்டோம். என்ன மாட்டோம்? மீனுக்கு பதிலாக நிறைய இடத்துல குப்பைகள்லாம் வரும். கடலில் இருக்க குப்பைலாம் அதெல்லாம் அலசிட்டு இருக்கிறான், க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஏசு போய் சொல்கிறாரு, உன் படகை கொஞ்சம் கொடுப்பா, நான் வர ஜனங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறேன்னு படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு இறங்கி பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ போய் வலது பக்கத்தில் ஆழத்தில் வலையை போடு. அப்படி தானே சொல்கிறாரு. ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். என்ன சொல்கிறாரு? அப்போ பேதுரு யாரு? மீன் பிடிக்கிறவங்க. சரி, மீன் பிடிக்கிறவங்க இருக்காரு. போய் வலையை போட்டு ஒன்றும் கிடைக்கல, ஜீரோ, எம்டியாக உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் என்ன செய்ய, படகை தள்ளி ஆழத்தில் கொஞ்சம் வலையை போடுங்கிறார். இப்போ அதுக்கு பேதுரு என்ன சொல்கிறாரு? பாஸ்டர் நான் தானே வச்சுக்கோங்க, நான் தான் பாஸ்டர், நீங்கள் தான் பேதுருன்னு வச்சுக்கோங்க. பாஸ்டர் சொல்கிறாரு, ஏய் என்னையா ராத்திரியெல்லாம் ஒன்றும் கிடைக்கலையா? சரி போ, இப்போ போ, அங்கே நில்லு, அந்த இடத்துல உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது போடுங்கிற. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன் பாஸ்டர் நீங்கள் வேற, நைட்டெல்லாம் போய் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. இப்போ பாஸ்டர் சொல்கிறாரு, நான் சொல்கிறத போய் செய். நிறைய டைம் பாஸ்டர் சொல்கிறத செஞ்சிங்கன்னா ஒழுங்காக இருப்பீங்க. நிறைய நேரத்தில் பாஸ்டர் சொல்கிறது கேட்காதனால தான் பேதுரு பாஸ்டர் ஒன்றுமே, ஐயரேன பாஸ்டர்னு அர்த்தம், ஒன்றுமே கிடைக்கல, ராத்திரியெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு மீனே கிடைக்கல. பாஸ்டர் சொல்கிறாரு, ஏசு பாஸ்டர் சொல்கிறாரு, நீங்கள் போய் என்ன செய்ய, ஆழத்தில் போய் வலையை போடுப்பா. ஆழத்தில் போய் வலை போட்டோன்னே 2 படகு நிறையத்துக்கு என்ன கிடைக்குது? மீன் கிடைக்குது. இதை பார்த்தோன்னே பேதுருக்கு ஒரே பிரமிப்பு, ஆச்சரியம். நாடா நம்ம ராத்திரியெல்லாம் போட்டோம் கிடைக்கல, இவர் சொன்ன உடனே இவ்வளோ மீன் கிடைக்குது, இவர் எப்படிப்பட்டவரோன்ற அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு குற்ற உணர்வு வந்துருச்சு. இவர் சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, இனி நீ மீன் பிடிக்க மாட்ட, மனுஷனை பிடிப்ப. சரி, என்ன சொன்னார்? மீன் பிடிப்ப, மீனெல்லாம் பிடிக்க மாட்டேன், இனி யாரை பிடிக்க போற? மனுஷனை பிடிக்கிறவனா அவனை மாத்துறேன் அப்படிங்கிட்டார். அல்லேலூயா. இப்போ பேதுரு எங்கே இருக்காரு? ஊழியத்தில் இப்போ என்னது பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஃபுட்டு ப்ராப்ளம். எல்லா இடத்துலையும் என்ன தான் ப்ராப்ளம்? ஃபுட்டு தான். கல்யாணத்துலேயும் ஃபுட்டு தான் ப்ராப்ளம், சாவுலையும் ஃபுட்டு தான் ப்ராப்ளம். எல்லா இடத்துலையும் நமக்கு என்ன தான் ப்ராப்ளம்? என்னைக்கு இந்த ஃபுட்டு ப்ராப்ளத்தை விடுறீங்களோ அன்னைக்கு உருப்பட்டுருவீங்க. என்னைக்கு வரைய எப்பெல்லாம் இந்த சாப்பாட்டை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை தான். சாப்பாட்டை அடுத்ததான் நினைங்க. அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எப்போ சோறு பிரதர், வேலை பிரதர், ஓடுறேன் பிரதர், ஓடிட்டே இரு பிரதர், நீ வலை போட்டுட்டே இரு பிரதர், ஒன்றும் கிடைக்காது பிரதர், ஓட்டையா வந்து உட்காருவ பிரதர், அப்புறம் நான் சொன்னாதான் பிரதர் மீன் கிடைக்கும் பிரதர். ஹலோ, நிறைய பேர் ஐயோ 1 மணி நேரம் ஜபத்துக்கு வந்துட்டா, ஐயோ அந்த நேரத்தில் அப்படிதான் ஓடிட்டே இரு. 1 மணி நேரம், கொஞ்ச நேரம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்துட்டா அந்த நேரத்தில் போயிட்டே இரு. நீ தண்ணிக்காக கியூவில் தான் நிற்கணும், உன் வீட்டுக்கு தண்ணி வரவே வராது. ஆமாம், நீ போய் காசுக்காக எதிர்பார்த்து காத்துட்டே தான் இருக்கணும், உன்னை தேடி காசு வராது. ஏன்னா நீ எதை தேடி, யாரை தேடுறதில்ல? கர்த்தர் சொன்னார் அன்னைக்கு சீமோனுக்கு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ மீன் பிடிக்க மாட்ட, மனுஷனை பிடிக்குவேன். இப்ப சீமோன் பேதுரு எதை மறந்துட்டாரு? மறந்துட்டு படகை விட்டுட்டு வந்தவன் இப்ப படகுல ஏறி உக்காந்து போறான். முதல் நாளா சொல்றான், டேய் நான் மீன் பிடிக்க போறேன், வரீங்களா? கூட இருக்கிறவனையும் கெடுக்கிறான் பாரு. பேதுரு இப்ப எங்க போறாரு? எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்ற, கையை பார்த்துட்டாரு. எதை பார்த்தாரு? கையும் பார்த்துட்டான், வினாவையும் பார்த்துட்டான். இனி என்னையா உனக்கு வேணும்? சிலருக்கெல்லாம் எவ்வளோ அற்புதம் நடந்தாலும், எவ்வளோ தீர்க்க தரிசனம் வந்தாலும் புத்தி. ஹலோ,
எத்தனை கூட்டம் நடந்தாலும், எத்தனை பாஸ்ட் வந்தாலும், சரி நம்ம சொல்லி தான் கேட்கறதில்ல, கேரளாவில் இருந்தாலும் கூட்டம் அப்பவும் அதே புத்தி தான். புத்தி என்ன செய்யறதில்ல, அந்த 2 நாள் மட்டும் ஆஹா ஓஹோ ஆய் ஊய் கையை தொட்டார் பார்த்தார் சூப்பர் பாஸ்டர். அடுத்த வாரம் புஷ் காத்து போன பலூன் அப்படியே வந்து இங்க தொங்கி போய் அப்படியே உட்காரும். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இவங்கள்ட்டெல்லாம். பேதுரு என்ன பண்ணாரு? போயிட்டார், கூப்பிடுறாரு மீன் பிடிக்க, வாங்கப்பா. எங்க தோஸ்துங்களெல்லாம் கூப்பிடுறாரு, ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. எங்க கூப்பிடுறாரு? இவரு தான் லீட் பண்ணும், இவரு தான் லீடரு, இவரை தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இவரை பார்த்தா வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்குறாரு. சீமோன் பேதுருவை பார்த்து சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இயேசுவை பத்தி ரெவலேஷன்லாம் யார் பேசினா? கொஞ்ச நாள்ல ஆளே காணோம். பாஸ்டர் தேட வேண்டியதா இருக்குது, எங்கடா ஆளை காணோம், எங்க போயிட்டாரு? அவருக்கு ஃபுட்டு ப்ராப்ளம் பிரதர், இப்போ அவருக்கு வயிற்றுல பிரச்சனை பிரதர், வயிறு வலி பிரதர், போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க 21வது அதிகாரத்தில் வாசிச்சா சொல்றாரு, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? மீன் பிடிக்க போறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படகு ஏறினார்கள். எங்க இருந்து? அதுக்குள்ள பாருங்க, இதான் ப்ராப்ளம். நிறைய பேர் படகை ஒளிச்சு வச்சுட்டு வரோம், படகை உடைச்சு போட்டு வர்றதில்ல. ஹல்லேலூயா. படகை என்ன செஞ்சிருக்கணும்? உடைச்சு போட்டு வந்திருக்கணும். படகை ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். உடனே படகு ஏறிட்டான். எப்படி ஏறினா பார் படகை. ஹல்லேலூயா. படகை விட்டுட்டு தானே வந்தான். அதுல படிச்சீங்கன்னா சொல்றாரு, தன் படகை விட்டு விட்டு வந்தான். யாரு? பேதுரு கேட்கிறார் இயேசுட்ட ஒரு இடத்துல, இயேசுவே எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நிறைய பேருக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்? இயேசுவே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டோம், என் குடும்பத்தை விட்டுட்டேன், என் பிள்ளைய விட்டுட்டேன், என் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன், எங்களுக்கு என்ன தருவீங்க? ஹலோ, நிறைய பேர் இயேசுட்ட எதுக்கு வரோம்? என்ன கொடுப்பீர்? இயேசு சொல்ற, நான் என்னையே கொடுத்துட்டேன்டா, இனி என்ன உனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிற? கையை காமிச்சிட்டேன், விழாவை பாரு, ஈட்டி குத்துன அடையாளம் இருக்கு பாருங்கிறார். கையை விட்டு பார்க்கறான். இயேசு தான் பாய்வரு. கையை பார்க்குற, ஆணிகள் அடிச்ச அந்த ஓட்டை இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி சின்ன இந்த இதுக்கு சின்ன ஸ்கிரீனுக்கு அடிக்கிற ஆணின்னு நினைச்சுக்காதீங்க. அந்த ஆணி இல்லை, இந்த ஆணி சைஸே வேற. அதை அடிச்சா இங்க இருக்கிற இவ்வளவு பெரிய ஓட்டை உள்ள பூந்து போகும், உளி மாதிரி இருக்கும் ஆணி. கையை காட்டுறார், விரல விட்டு காக்குறான். யாரு? தோமா. இந்த தோமாவும் கேங்ல இருக்காரு, பின்மாற்ற கேங். சபையில ஒருத்தன் பின்மாற்றத்துல போனானா ஒரு கூட்டம் அப்படியே பின்மாற்றத்துல போகும். அது ஒரு ஆவி, அது ஒரு ஆவி. சில பாவிகள் சில ஆவிகளுடையவர்களாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பின்மாற்றத்துல போயிட்டான். போய் இப்ப எங்க போறாரு? படகு ஏறி மீன் பிடிக்க போயிட்டார். இயேசு அவனை பார்த்து என்ன சொன்னார்? நீ மீன் பிடிக்கிறவனா மாத்திரன்னு சொன்னாரா? உன மனுஷனை பிடிக்கிறவனா மாத்திரன்னு சொன்னாரு. இவன் போய் இப்ப என்ன பிடிச்சிட்டு இருக்கிறான்? ஒன்னும் கிடைக்கல, திரும்பவும் ஃபெயிலியர். வசனத்தை மறந்துட்டோம். அற்புதத்தை பார்த்தும் நான் நம்பக்கூடிய மனநிலை எனக்கு இல்லை. இயேசுனுடைய விழாவை பார்க்கிறோம், குத்தப்பட்ட கையை பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடு தர்றாரு, தரிசனம் தர்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்றாரு, எல்லாம் நிறைவேறுது. எல்லாம் பார்த்துட்டு போய் வலை போடுறேன். ஆண்டவர் வலையில மீன் போடுவார் நினைச்சா வர மீனையும் சொல்லிடுவாரு, இவன் வலையில விழுகாதுன்றாரு. வேண்டாம் பார்த்துக்க, எழுதி வச்சுக்க, அவன் வலையில மீனே விழுகாது. எப்பெல்லாம் வலையை போட்டுட்டா இருக்கிற, எவ்வளோ நாள் வலையை போடுவேன்? போட்டே இரு, வலை காலியாக தான் இருக்கும். சொல்ற வரைக்கும். அடுத்த நொடி உன் மீன்ல உன் வலையில என்ன வரும்? மீன் வரும். நீ எதிர்பார்க்கிற மீன் இல்ல, பெரிய பெரிய மீனா வந்து விடுகும். ஹல்லேலூயா. ஆமென். தேவ திட்டத்தை விட்டு ஓடாதீங்க. உன் வாழ்க்கைக்கு ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். உன்னை குறித்து ஒரு தீர்மானத்தை தேவன் வைத்திருக்கிறார். உன்னை அழைச்சது சும்மா கிடையாது. உன்னை ஆசீர்வச்சு நல்லா சாப்பிட்டு உடம்பு போட்டு குண்டா அப்படியே ஆகி உருண்டை ஆகி உருள முடியாம நடந்து வர்றதுக்கு இல்ல. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எதுக்கு? மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா. இதுவரைக்கும் மீனை பிடிச்சிட்டு இருந்த, இப்ப மனுஷனை பிடிக்க போற. ஹல்லேலூயா. சொல்றேன், உண்மையா ஊழியான்னு வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை போஷிப்பார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவை ஆண்டவர் சந்திப்பார். அவருக்காக நீ நேரத்தை கொடுத்தினா அவர் பரலோகத்துல தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறியா? உன் வலையில மீனை தானா வந்து விழுக வைப்பார். ஹல்லேலூயா. வரி கட்டும் பொழுது பேதுருட்ட சொல்றாரு, பாரு இவ்வளவும் பேதுரு தான் செய்யறாரு. வரி கட்டும் பொழுது யார்கிட்ட சொன்னாரு?
போப்பா. ஒரு தூண்டில் எடுத்துட்டு போனார். போய் எங்க போய் கடல்ல வலைய போடு. வர முதல் மீன்ல வாயை திற, வெள்ளிக்காசு இருக்கும். ஹலோ, யாரு? இப்ப பேதுரு எங்க போயிட்டாரு? நிறைய பேர் இங்க காயத்தை பார்த்தோம், விழாவில் கையையும் விட்டு பார்த்தோம். ஆண்டவர் யாருன்னு தெரியும், எவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சாருன்னு தெரியும், அவர் எவ்வளவு நல்லவருன்னு தெரியும், அவர் எப்படிப்பட்ட தேவன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் மறந்துட்டு மீன் பிடிக்க போற மாதிரியா சினிமா. இங்க அற்புதம் நடந்தது. அன்னைக்கும் ஜீரோவா இருந்த பேதுருவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார். அவன் வலை ஃபுல்லா என்ன வந்தது? எதனால வந்தது? கர்த்தருடைய வார்த்தையினால வந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் பேதுரு வலைய போடுறார், மீன் இல்ல. ஆனா இயேசு என்ன பண்றாரு பாருங்க. விடியற்காலமான போது இயேசு கரையில நின்றார். அவரை இயேசு என்ற சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். சாப்பிடுறது கூட அவன்கிட்ட என்ன இல்லை? சாப்பாடு இல்லை. ஏன் இல்லை சாப்பாடு? சாப்பாடு இல்லை, இருக்காது. எப்படி இருக்கும் சாப்பாடு? நீ தான் யாரோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ மீன் பிடிக்கிறாளாச்சே, எப்படி சாப்பாடு வரும் வீட்டில்? எப்படி ஆசீர்வாதம் வரும் வீட்டில்? எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கே போகிறாள்? நல்லா கேட்பான். கேட்டு அங்கே போய் மீன் பிடிக்க போகிறோம் வரியா பிரதர்? வாங்க சிஸ்டர், மீன் பிடிக்க போகிறோம் வரீங்களா? எங்கே போயிடுறோம்? உலகத்தில் போனால் நாங்கள் வேலை செஞ்சால் தான் பிரதர் எங்களுக்கு சோறு. எங்கள் பிள்ளை பொண்டாட்டி பிள்ளை யார் பிரதர் காப்பாற்றுவா? என் பிள்ளைக்கு இவ்வளோ லட்சம் ஃபீஸ் பிரதர் யார் பிரதர் கட்டுவா? நீ தான் கட்டணும். ஏன்னா நீ தானே புலம்புற. நீ தான் கட்டணும். ஆண்டவர் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார் ஆண்டவர்? ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார் இல்லை, செய்யக்கூடாதபடிக்கு யார் தடை செய்யறா? ஏன்? நான் தேவ திட்டத்தை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அவர் எவ்வளவு உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாருன்றதை நம்புங்க, விசுவாசிங்க. அவர் நடத்துவாருன்னு என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா அது ஒரு பெரிய சாதனையா நினைக்கிறீங்க. கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனை தேவன் ஆசீர்வதிப்பது கிடையாது. தேவனோடு நடக்க ஆரம்பிங்க, தேவனோடு காரியங்களை தேட ஆரம்பிங்க, ராஜ்யத்தை தேட ஆரம்பிங்க. நான் சொல்றேன், பைபிள் சொல்லுது, என் ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உன் வாழ்க்கை நிறைவா இருக்கும். உன் வலை கிளியத்தக்க மீன்களை ஆண்டவர் கொடுப்பார். மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஆமென். உன் வலை எப்போது எம்டியா இருக்கவே இருக்காது. எம்டியா இருக்கவே மாட்டான். உன் கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம். நம்ம இன்னைக்கு நிறைய எந்த பேங்க் எல்லாம் கடன் கொடுத்து அந்த பேங்க் எல்லாம் கரெக்டாக நமக்கு தெரியும். எங்கெல்லாம் கடன், அது எப்படி தெரியுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கேட்டால் எவனும் தரவும் மாட்டேங்கிறான். எப்படி தெரியுதுன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் போய் கடன் வாங்கியிருப்பான். ஏன்? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு திட்டம் தேவன் வைத்திருக்கிறார். அதை தான் இன்னைக்கு சொல்ல வரேன். இந்த 3 முறையும் அவர்களை சந்தித்தது காரணம் என்ன தெரியுமா? தேவ திட்டத்துக்குள்ள அவர்களை கொண்டு வருவதற்கு. உங்களையும் ஆண்டவர் அவருடைய திட்டத்துக்குள்ள கொண்டு வந்தாதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாய் தேவன் மாற்றி இருக்கிறார். மீன் பிடிக்கிறத விட மனுஷனை பிடிக்கிறது ஆசீர்வாதம். ஒரு ஆத்மாவுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ற டைம், எனர்ஜி எல்லாமே பரலோகம் அங்கீகரிக்கிறது. வசனம் சொல்லுது, ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். பேதுரு ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்க மூலமா ஒரு ஆத்மாவாகிலும் ஒரு வருஷத்துக்காக ரட்சிக்கப்படணும். அதுதான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எப்போதும் மீனை தேடி ஓடாதீங்க. ஆண்டவர் கட்டளையிட்டா எவ்வளவு மீன் பிடிச்சாங்க தெரியுமாங்க? வாசிங்க. இல்ல இல்ல, ஹல்லேலூயா, வாசிங்க. அதனால் இயேசு அவர்களை நோக்கி, இல்ல, அப்பொழுது அவர்கள் நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. இழுக்க முடியாத ஆசீர்வாதம். வார்த்தையில தான் ஆசீர்வாதம். எப்படி ஆசீர்வாதம்? இழுக்க முடியாத, ஒண்ணுமே கிடைக்காதவனுக்கு இப்ப என்னது? இழுக்க முடியாத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தனால அந்த பூமி தாங்கலையாம். அதனால லோத்து பிரிந்து போனாராம். அதே தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டின் தேவன் கிடையாது. அதே தேவன் தான் இன்னைக்கு. புதிய ஏற்பாட்டின் தேவன் அப்படியெல்லாம் கிடையாது. அவர் தேவன் தான். அன்னைக்கு ஆபிரகாம அவரால் ஆசீர்வதிக்க முடியும்னா உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்க முடியும். பூமி தாங்கல. யாருடைய ஆசீர்வாதத்தினால? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால பூமி தாங்கல. அப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவனை ஆராதிக்கிறோம் நாங்க.
அதனால ஞாயிற்றுக்கிழமை வந்து கைத்தட்டுறதோட நிறுத்திடாதீங்க. ஹல்லேலூயா. அது இல்லை, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கிறவர்களா இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நீங்க தேவனை ஆராதிங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்துக்கு வாங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால திருப்தி ஆகுங்க. ஹல்லேலூயா. நீங்க செய்யற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸை நீங்க கொடுத்துதான் ஆகணும் உங்க லைஃப்ல. ஆமென். இந்த உயிர்த்தெழுதல் எதை காட்டுகிறதுனா, மாம்சத்தோடு இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு உறவாடுவதில்லை. மாம்சத்தோடு அவங்க இருக்கும் பொழுது உறவாடல. ஹல்லேலூயா. ஆமென். அவங்க எப்ப ஆவிக்குரியவர்களாக மாறினார்களோ தேவன் அவர்களுக்குள்ளே வந்து தங்கினார். ஆண்டவர்களை நடத்தினார். வலைகள் கிளிய இழுக்க முடியாத ஆசீர்வாதம் ஆண்டவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றார். நான் தான் உன்னை நடத்துவேன் பீட்டர். அன்னைக்கு படகுல ஒன்றும் இல்லாத போது உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னா, இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்பற்றி வந்த உன்னை நான் கைவிடுவேனா? உன்னை வெட்கப்படுத்துவேனா? உன்னை தள்ளி விடுவேனா? அன்னைக்கு ஒன்றும் இல்லா என்னை அறியாத பொழுதே உனக்கு அற்புதம் செஞ்ச நானு, இன்னைக்கு நீ என்னை அறிஞ்ச உன்னை நான் எப்படி தள்ளி விடுவேன்? கை விடுவேனா? மாட்டேன். அறியாத பொழுதே அற்புதம் செய்ய முடியும்னா, இன்னைக்கு அவருடைய பிள்ளையா இருக்கிற உங்களை அவர் அப்பத்துக்காக இறந்து தெரிய விடுவாரா? விட மாட்டார். அன்னைக்கு எனக்கு அற்புதம் செய்ய முடியும்னா, இன்னைக்கு அதை விட மேலான காரியத்தை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். ஏன் நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலாம்? அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கு நான் அப்பத்தையே தேடிட்டு இருக்கிறேன். அப்பத்தை அல்ல, இயேசுவை தேடுங்கள். அப்பம் மேட்ரு கிடையாது. அப்பம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த படகுல மீன் பிடிச்சிட்டு வராங்க. அடுத்து நடந்த ஒரு விஷயத்தை படிச்சு முடிச்சிருவோம். இல்லை, 9 டைம் இல்லை. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதின் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. இவர்களுக்கு எப்போ அப்பம் கிடைக்கலன்னு போனானோ ஆண்டவர் இவங்களை மீன் பிடிக்க சொல்லிட்டு வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன ரெடியா இருக்குது? என்ன ரெடியா இருந்தது? மீனும் நெருப்பு போட்டாரு, மீனையும் வச்சுட்டாரு, அப்பத்தையும் ரெடியா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய அன்பு. நீ எவ்வளவுதான் அவரை விட்டு தூரமா போனாலும் அவர் உன்னை விடுற மாதிரியே இல்லை. ஹல்லேலூயா. ஆமே. நீ வேணா தூரமா போகலாம், கடலுக்குள்ள போகலாம், ஆழத்துல போடலாம், நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஆனா அவர் உன் மேலதான் அன்பா இருக்கிறார். அதுதான் தேவனுடைய அன்பு, அதுதான் தேவனுடைய இரக்கம். ஹல்லேலூயா. ஒண்ணுமே கிடைக்கலனாலும் அவர் உனக்கு அப்பத்தையும் மீனையும் ரெடியா வச்சிருக்கிறார். உன் மன காலியா இருக்கலாம், ஆனா பரலோகம் ஒரு நாளும் காலி ஆனதா சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். என் பாக்கெட் இன்னைக்கு காலியா இருக்கலாம், ஆனா பரலோகம் காலியா இல்லை. அது எப்போதும் ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கிறது. நான் தான் காலியா இருக்கிறேன். அதுக்காக என் ஆண்டவர், நான் பிச்சைக்காரனா இருக்கிறதுனால என் ஆண்டவர் பிச்சைக்காரன் கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தர். ஹல்லேலூயா. என்கிட்ட இல்லை, ஆனா எங்க அப்பாட்ட இருக்கு. அது யாருடையது? என்னுடையது. எனக்காக தான் அதை தேவன் வைத்திருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில் இருக்கு. அந்த திட்டத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா, நான் சொல்றேன், வலை கிளியத்தக்கதாய், கூட்டாளிகளுக்கு கொடுக்கத்தக்கதாய், நிரம்பத்தக்கதாய் தேவன் எடுத்து கொண்டு வர தேவன் உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Father. சீக்கிரமா எல்லாம் அப்படியே எழுந்து சீக்கிரம். Thank you Jesus. Thank you Lord. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரபா கடரபா சந்தரபா. ஆண்டவரே, இன்னைக்கு பகல் வேளையில தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் இருக்கு. என்ன தேவன் ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ மீன் பிடிக்க மாட்டே, மனுஷனை பிடிக்கிறவனாய் மாறுவாய். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சிலரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இனியும் மீன் பிடிச்சிட்டே இருக்காத, மனுஷனை பிடிக்கிறவனா மாறு. உன் அழைப்பை புரிந்துக்கொள், உன் மேல இருக்கிற திட்டத்தை புரிந்துக்கொள், உன் மேல இருக்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கோ. ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நோக்கி ஓடு. ஹல்லேலூயா. அவருடைய விழாவில் உள்ள காயத்தை நீ பார்த்துட்ட, கையில் உள்ள தழும்பை பார்த்துட்ட. ஆண்டவர் உனக்கு செய்ய முடியாது என்று ஒன்றுமே இல்லை. உன்னைக்கு பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்க முடியுமா? உன்னைக்கு வியாதியிலிருந்து அவரால் சுகமாக்க முடியுமா? உனக்கு அன்னைக்கு மந்திரவாத கிரியிலிருந்து உன்னை விடுதலையாக்க முடியுமா? கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் கை குறுகி போகவில்லை. அவருடைய திட்டம் உன்னை விட்டு மாறல. அவருடைய நேசிக்கிறதுனால அவர் உன் கூட இருக்கணும் அவர் விரும்புறாரு. உன்னை ஆண்டவர் பிரித்தெடுத்தது அவருடைய திட்டத்தில் நடக்கணுங்கிறதுக்காக தான். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்பட்டு பேசினீரப்பா. தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் எங்களோடு இடைப்படும் வந்த ஒவ்வொருவரையும் இன்னைக்கு விசேஷமாய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் எல்லாம் சந்திப்பீராகப்பா. எல்லாம் உங்கள் திட்டத்துக்குள் நாங்கள் கடந்து வர ஆண்டவரே உதவி செய்ய. உங்க திட்டம் தான் எங்க வாழ்க்கையை ஆண்டவரே தீர்மானிக்கட்டும். எங்க வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்காதபடி உங்களுடைய திட்டங்களும் தீர்மானங்களும் எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தாழ்த்தி கருத்தை அர்ப்பணிக்கிறோம். எல்லா கன மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you. God bless you. God bless you.